அரசியல்னால் அடிபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தான் பெரிய ஆள் ஆக முடியும். நிறைய பேர் சொன்னாங்க அணில் கூட்டம்னாங்க, ஆளாளுக்கு ஒரு சவால் சொன்னாங்க. 5 சீட்டு ஜெயிக்கிறது முடியாது, 10 சீட்டு. இது வந்து ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. செய்கிறாங்களோ செய்யலையோ, மற்றவங்க சொன்னால் அவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவருக்கு என்ன அரசியலுக்குன்னு எதனா ஸ்கூல் இருக்கான்னா? ஒருத்தருக்கே எம்எல்ஏ சீட்டு எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? கீழே இருக்கிறவன் மேலே வரணும்ல. போஸ்டர் ஓட்டிக்கிட்டே இருப்பான், கை வலிக்காது. நீ அந்த ஆளா இந்த ஆளா? இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஆட்டோ டிரைவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, டாக்டருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு பெருமையாக பேசுகிறான். லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம். இங்கே அந்த மாதிரி நடக்குமா? விஜய் வந்து ஒரு கவுன்சிலராக நிற்கலை, ஒரு வட்ட செயலாளராக இல்லை, எதுவுமே இல்லாத ஒருத்தர் சிஎம் ஆகுறாங்க. பார்த்தீங்களா, சினிமாவில் சொல்லுவாங்களே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்திருப்பார், எங்கள் அப்பா இருந்திருப்பார். களம் யார் வேணால் களத்தில் இறங்கலாம், அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற வெற்றி மக்கள் போடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி தான் ரிசல்ட்டை பார்க்குறீங்க, நாங்கள் அன்றைக்கே பார்த்துட்டோம். நம்ம போய் நிற்கும் போதே எல்லாம் யூனிஃபார்மோடு வராங்க. ஒரு நல்ல நம்ம தான் தப்பாக வந்துட்டோமோ. எல்லாரும் சொன்னதுக்கு அதான் சொல்கிறேன், இது அணில் கூட்டம் இல்லை, இது பாயிர கூட்டம். தப்பாக இடம் போட்டாங்களோ? கரெக்டு, தப்பாக தான் இடம் போட்டிங்க. இனி அரசியலை கற்றுக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லை. இனி ஒரு லெஜெண்டரி இருக்கார், ஒரு லெஜெண்ட் இருக்காருன்னா அது டிவிக்கே இருக்குது. திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் என்னென்ன இருக்கு? ஏன்னா சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை, இங்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்துலேயே அதை முறியடிச்சிருக்கிறாரு. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது இன்றைக்கி போட்ட விதை இல்லைல்ல. ஆரம்பத்துலேருந்து ரசிகர் மன்றத்துலேருந்து இயக்கமாக்குனதுலேருந்து இது போட்டது வந்து விதை வந்து போட்டு பல வருஷம் ஆகுது. நீங்களே தப்பாக கொஸ்டின் கேட்குறீங்க தம்பி. இந்த 2 வருஷம்னு பேசாதீங்க, இது ஆரம்பத்துலேருந்தே சோர்ஸ் ரெடி பண்ணே தான் வந்தது. மக்கள் இயக்கமாக இருந்தது, ஆனால் கட்சியாக 2 வருஷம். கட்சியாக ஆட்சி அமைக்கணும்னு வந்தது 2 வருஷம் தான். ஆனால் அமைச்சாரா இல்லையா? நிறைய பேர் சொன்னாங்க அணில் கூட்டம்னாங்க, ஆளாளுக்கு ஒரு சவால் சொன்னாங்க. 5 சீட்டு ஜெயிக்கிறது முடியாது, 10 சீட்டு. இது வந்து ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. இன்றைக்கி காலையில் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், ட்ரூ. அது யாராவது ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். கர்நாடகாவில் வந்து கேஸ்ட்டு பார்த்து சீட்டு தராங்க பொழுது. நீ அந்த ஆளா இந்த ஆளா? இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஆட்டோ டிரைவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, டாக்டருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு பெருமையாக பேசுகிறான். லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம். இங்கே அந்த மாதிரி நடக்குமா அப்படின்றத நம்மளை இன்ஸ்பிரேட் பண்ணுறாங்க. எத்தனை நாளில் ஒரு 10 நாள் முன்னாடி கேண்டிடேட்டை செலெக்ஷன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் பண்ணி இன்றைக்கி ஜெயித்தோன்னே அவங்களே அதை பாராட்டுறாங்களே. அதர் ஸ்டேட்டே பாராட்டும் போது இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த எல்லாம் உடைச்சிருக்கிறார் இவர் வந்து. அந்த மாதிரி இப்போது ஒரு என்னோட இது என்னன்னா, ஒருத்தருக்கே எம்எல்ஏ சீட்டு எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் ஒரு தடவை எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க, தாவைக்கல நான் ஜெயிச்சிட்டேன், அடுத்து எனக்கே கொடுப்பீங்க? ஆமாம், நீங்கள் மக்கள் நல்லது பண்ணியிருக்கீங்களா? நான் நல்லது பண்ணேன், என்ன பண்ணலன்ற மாதிரி கிடையாது. தலைமை என்ன சொல்லுது, நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், எனக்கு மாதமான ஒரு சம்பளம் தராங்க எம்எல்ஏக்கு, நான் ஒரு 5 வருஷம் இருந்துட்டேல, இதுக்கப்புறம் கீழே இருக்கிறவன் மேலே வரணும்ல. நான் கொஞ்சம் இப்படி ஒதுங்கினா தானே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நான் இப்படி ஒதுங்கினா தானே இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நானே நல்லது பண்ணிக்கிட்டே நானே காலம் முழுக்கந்தா போஸ்டர் ஓட்டிக்கிட்டே இருப்பான், கை வலிக்காது, அவனுக்கும் வலிக்கும்ல. சரி, முக்கியமான காரணம் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தினால தான் சென்னை வந்து திமுக கோட்டை விட்டதுன்னு அப்படின்னு என்னென்ன சொல்லுவேன்? முக்கியமாக திமுக அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே மக்கள் விரும்பினது மாற்றம் வேணும். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, அது சில கட்சிகளும் இருக்குது, கூட்டணியாகவே இருக்குது. மெஜாரிட்டி பார்த்தா இந்த 2 கட்சிக்கு தான் மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆகுது. இவங்களே வராங்க, புதுசாக யாராவது வர வைப்போம், ஒன்றே அவர் செய்கிறாரா பார்ப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். செய்கிறாங்களோ செய்யலையோ, மற்றவங்க சொன்னால் அவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவருக்கு என்ன அரசியலுக்குன்னு எதனா ஸ்கூல் இருக்கான்னா? நான் கேட்குறேன். எனக்கு கூட படிக்கிறதே எல்லாம் இருக்கலாம், நான் கூட நான் என்ன படிச்சுட்டு வந்தால் பிஸ்னஸ் பண்ணேன், ஒன்றுமே கற்றுக்க தான் முடியும். எடுத்தோன்னே வண்டி ஓட்டுற முடியல, அதுக்கு தான் டிரைவிங் ஸ்கூல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அரசியலுக்குன்னு எதனா டிரைவிங் ஸ்கூல் இருக்கா கற்றுத்தரது? அரசியல்னால் அடிபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தான் பெரிய ஆள் ஆக முடியும். அரசியலை எடுத்தோன்னே யாராலேயும் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவரை பார்த்தா இனி அரசியல் எல்லோரும் கற்றுக்கணும். ஏன்னா ரசிகர் மன்றம் வச்சு இயக்கமாக்கி 2 வருஷத்தில் தொகுதியை பிரித்து இத்தனை மெஜாரிட்டியாக ஜெயிச்சு சிஎம் உட்காடுறாங்க பார்த்தீங்களா. ஒரு 3 கட்சியை கூட்டணி அமைச்சு உட்காந்துட்டார். இல்லாமட்டு இவங்க தான் பார்த்துனேன். ஏன்னா விஜய் வந்து ஒரு கவுன்சிலராக நிற்கலை,
ஒரு வட்ட செயலாளராக இல்லை, எதுவுமே இல்லாத ஒருத்தர் சிஎம் ஆகுறாங்க பார்த்தீங்களா. சினிமாவில் சொல்லுவாங்களே, எதுவுமே இல்லாமல் பின்புலமே இல்லாமல் வந்து சான்ஸு தேடி வாய்ப்பு, பின்புலம் இருக்குல்ல, அது இல்லை. நான் சொல்கிறேன், சினிமாவில் வந்து சில பேர் வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதெல்லாம் அவங்க அப்பா ப்ரொடியூசரில் டைரக்டரில் எதுவுமே இல்லாமல் வந்து ஜெயிச்சு அவன்லாம் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு படிக்கிறது தான் கஷ்டம் தம்பி, அடுத்தடுத்து ஈஸி தான், படிக்கிட்டு ஏறி வந்துடுன்ற. அந்த மாதிரி விஜய் வந்ததும் அப்படி தான், கஷ்டப்பட்டு மேலே வந்து சிஎம் கொஞ்சம். இனி அடுத்த வாட்டி வேறு யங்ஸ்டர் யாராக இருந்தால் கூட கட்சி தொடங்கலாம். நம்ம இன்ஸ்பிரேஷனாக விஜயவே தளபதியவே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தளபதிக்கு போட்டியாக கூட நிற்கலாம், தப்பே இல்லை. களம் யார் வேணால் களத்தில் இறங்கலாம், அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற வெற்றி மக்கள் போடுவாங்க. இப்போ இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வருவதற்கான ஒரு பாதையை வந்து விஜய் கரெக்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்திருப்பார், எங்கள் அப்பா இருந்திருப்பார். எங்கள் அப்பா குத்துன இடத்துலையே குத்திருப்பார், தாத்தா அவர் போட்ட இடத்துலையே போட்டிருப்பார். சில பேர் பிடிக்காதவங்க நோட்டாக்கு போட்டுருவாங்க, இப்படி இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு எல்லோரும் போனாங்க ஓட்டு போட. நீங்கள் இன்றைக்கி தான் ரிசல்ட்டை பார்க்குறீங்க, நாங்கள் அன்றைக்கே பார்த்துட்டோம். நம்ம போய் நிற்கும் போதே எல்லாம் யூனிஃபார்மோடு வராங்க. ஒரு நல்ல நம்ம தான் தப்பாக வந்துட்டோமோ. உண்மையில் ஒரு விசில் புரட்சி நடந்திருக்கு. இல்லை, நான் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. எல்லாரும் சொன்னதுக்கு அதான் சொல்கிறேன், இது அணில் கூட்டம் இல்லை, இது பாயிர கூட்டம். தப்பாக இடம் போட்டாங்களோ? கரெக்டு, தப்பாக தான் இடம் போட்டிங்க, தப்பாக தான் போட்டுட்டீங்க. இளமேட்டு தான் தெரியும் ரிசல்ட்டு. அவர் டைம் எல்லாமே நிறைவேற்றுவார், எல்லாமே நிறைவேற்றணும். வந்தோன்னே 2000 பயமுறுத்திருக்காரு எல்லாரையும். அது பயநம்புத்தில் இருந்ததை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இப்போ முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியல, நாங்கள் பிப்ரவரி மாதத்தில் அறிக்கை கொடுத்துட்டோம், அப்போ தெரியும் நீங்கள் 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கேள்வி எழுப்புறாங்க. மேலேருந்து கேட்பேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்போம்ல, எங்கள் மக்களில் வந்து லேடிஸ்லாம் உதவித்தொகை தேவை, விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏதாவது உதவித்தொகை கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் தீவிரமாக எதிர்க்கிறீங்க, எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள செத்துருங்கன்றவாங்களா? எங்களுக்கு நீங்கள் ஆதரவே கொடுக்கல, எங்கள் கூட கூட்டணி வைக்கல, தமிழ்நாடு எனக்கு பிடிக்காத தமிழ்நாடு எனக்கு பிடிக்காத ஊர், தமிழ்நாடு பிடிக்காத ஸ்டேட்டுன்னு வெளில போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. திமுக அரசாங்கம் இங்கே இருக்கும்போது தொடர்ந்து நான் கேட்குறது என்னென்னா, அவங்க என்ன பண்ணாலும் கொடுக்க வேண்டியதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் கொடுக்குறாங்க, நம்ம உரிமையாக கேட்கலான்னா, நம்ம டேக்ஸ் கட்டுறோம்ல, அது யாருக்கு போகுது? வணிகம் பண்ணுறோம்ல, வணிகம் பண்ணுறோம்ல, நான் டேக்ஸ் கட்டுறல, அது எங்கே போகுது? மத்திய அரசுக்கும் போகுது, மாநில அரசுக்கும் போகுது. உங்களுக்கு போதில்ல, எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் ஓட்டிக்கிறோம், எங்களுக்கு பத்தலைனா யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்? டேக்ஸ் நாங்கள் உங்களுக்கு தானே பாதி கொடுத்தோம், எங்களுக்கு நாங்களாக எடுத்துக்கிட்டோம். அப்போ நீங்கள் கொடுத்து தானே உதவணும், நீங்கள் கொடுத்து உதவுறதை பார்த்து தானே. ப்ரோ, ஒரு காலேஜில் வந்து சீட்டுக்கு வேணுன்றதுக்கோசம் 4 ஒரே காலேஜில் சீட் வாங்குறதில்ல, 4 காலேஜில் சீட் வாங்குகிறோம். எந்த காலேஜில் கிடைக்கணுன்னுக்குதோ அந்த காலேஜில் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அவர் நம்மளை வேண்டான்னா கூட நம்ம ஃப்ளைட் ஏறி போய் கேட்போம். அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, ட்ரை பண்ணமான்றது தான் முக்கியம். ட்ரை பண்ணனால தானே விஜய் தளபதி இன்னைக்கு சிஎம். அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம். எது முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு இல்லை வந்து விமர்சனங்கள் அப்படி ஒரு 2 சீட் வர மாட்டார். மூத்த பத்திரிகையாளர்களே அவர் 2 சீட் வாங்குறது கஷ்டம்ப்பா. அதுதான் ரெக்கார்டுன்றனே. இனி தான் இளைஞர்கள்லாம் அரசியலை கற்றுக்க போகிறாங்க. இனி அரசியலை கற்றுக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லை. இனி ஒரு லெஜெண்டரி இருக்கார், ஒரு லெஜெண்ட் இருக்காருன்னா அது டிவிக்கே இருக்குது. நான் ஒரு பியூலியண்ட்டான தீவிரமான அஜித் ரசிகர், எல்லாருக்கும் தெரியும். நான் எது சொல்கிறேன், அது வேறு, இது வேறு. இது என் நாட்டோட பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை. இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வேணும், அது இது வேறு பிரச்சனை, அது வேறு பிரச்சனை. அது வந்து நான் தளபதியான்றது அது வேறு. அது தலை தான், தளபதி தான். இது வந்து ஊரோட பிரச்சனை. என் ஊருக்கோசம் நான் ஃபைட் பண்ணாமல் வேறு யார் போடுவாங்க? அஜித் ரசிகர்களை எல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க அஜித் ரசிகரே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. அஜித் ரசிகருக்கு மற்றவங்கள வாழ வச்சு தான் பழக்க தவிர மற்றவங்கள அசிங்கப்படுத்தி பழக்கலை. அவர் படத்திலே சொல்லுவார், 4 பேங்க்கில் என் பணம் இருக்க தவிர 4 பேர் மனசில் நாங்கள் இருந்தால் போதும், அதான் ரெட்டு. இது ஒன்றும் நான் மனப்படம் பண்ணி சொல்ல, அஜித் ரசிகன்றனால தான் ஃபியூலியண்ட்டாக சொல்கிறேன். அது மாதிரி தான் 4 தூத்துறவங்க தூத்துட்டோம், பாராட்டுறவங்க. அதை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. அஜித் ரசிகர் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, போடாமல் இல்லை, சந்தோஷமாக போட்டிருக்கோம். என் தலை வராத இடத்துல என் தளபதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம், அவ்வளோதான். அவர் ஸ்போர்ட்ஸை பார்த்துக்கிறார், இவர் நாட்டை பார்த்துக்கிறார். இதில் என்ன வேணும்? அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போயிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கிற கரப்ஷனை கரெக்ட் பண்ணுவார். கரெக்ட் பண்ணிடுவாரா? நம்புவோம் ப்ரோ, நம்பிக்கை தான் ப்ரோ வாழ்க்கை.
வாழ்நாளில் ஒரு நாள் பெரிய ஆள் ஆவன்ற நம்பிக்கையில் தான் எல்லோரும் ஓடுறாங்க. ரிச்சாக ஓட்டுறவன் ஒரு நாள் ஆட்டோ வாங்கிடுவோன்ற நம்பிக்கையில் தான் போகிறான். ஆட்டோ ஓட்டுறவருக்கு தெரியுமா எம்எல்ஏ ஆகும்னு நம்பினாரா? ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும்போது நம்ம எம்எல்ஏ ஆகும் நினச்சா விஜய் கூட எல்லோரும் பயணிச்சாங்க, பயணம் பண்ணாங்க. இப்போ ஒரு ஊருக்கு ட்ரெயின் ஏறி போகிறீங்க, நடுவில் ஆக்சிடெண்ட் ஆகிடும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் ஆஃப் த லைஃப். எது வேணால் நடக்கலாம், அது இயற்கையின் கையில் இருக்குது. போராடினானா இல்லையான்றது தான் ஒரு போராளிக்கு முக்கியமானது. புரியுதா? அதனால் போராடினாங்க, வின் பண்ணிட்டாங்க. வெற்றி தோல்வி சகஜம். உங்களுக்கு அவர் இடத்துல நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? அவருக்கு ஒரு வாழ்த்து. இல்லை, இன்றைக்கி லைவில் நடந்தது என்னென்னா, இன்றைக்கி கட்பீஸ் விஜய்னு இருக்கார் மாவட்ட செயலாளர். நான் அப்போ போகும்போது ஒரு ஆயா அப்பா பேங்க்கில் பணமே வரலப்பாச்சு, அந்த 1000 ரூபா பொழுது. நான் அதான் சொன்னேன், தளபதி அவர் நியூஸ் பார்த்துன்னு இருக்கார் டிவியில். அப்போ நான் அந்த ஆஃபீஸில் இருக்கேன். அப்போ அவரை பார்க்க போனேன், மரியாதை நித்தமாக பார்க்க. ஏன்னா அவருக்கு நான் குழந்தையிலேருந்து அவரை பார்க்குறேன். அவர் விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து இருந்தது போன நம்மளுக்கு டிக்கெட்டெல்லாம் 10 ரூபா டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுத்து படம் பார்த்த காலத்துலேருந்து அவரு எனக்கு தெரியும், குழந்தையா இந்த காலத்துலேருந்து. அதே மாதிரி அவர் ஒரு வியாபாரி, துணி வியாபாரி. அதனால தான் கட்பீஸ் விஜய்னு பேர். அதனால் அவரை பார்க்கும்போது ஒரு ஆயா கேட்டாங்க. நான் இந்த டைலாக் தான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் அந்த ஆயா கிட்டே. ஆயா, தளபதி இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்கா, பேசினுக்கிற, உனக்கெல்லாம் 2500 ரூபா வந்துடும் பேங்க்கில், தைரியமாக கவலைப்படாமல் போய் ஒலைய வையின்னு. அந்த ஆயா சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ உங்களுக்கு தான் போட்ட செல்லும், அவருக்கு தான் போட்ட இந்த வாட்டி, அடுத்த வாட்டி 5000 ரூபா உங்களுக்கு கண்டிப்பான்னு. அடுத்தும் நாங்கள் தான் வருவார்னு சொல்ல, அடுத்து நாங்கள் தான்ற அளவுக்கு அவரோட இது நம்மளை வரவேற்குது. அடுத்து நாம் தான் 5000 ரூபா வரும், பயப்படாமல் உழவை, அடுத்த 5 வருஷம் கழிச்சும் பயப்படாமல் உழவைன்ற அந்த மாதிரி. இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, வாட்டி வதச்சி எல்லாம் பண்ணாங்க. அடுத்த வாட்டி டைட்டு மெஜாரிட்டியில் உட்காருவார். அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களும், ஒரு யங்ஸ்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறது மட்டும். ஆல் தி பெஸ்ட்டு நியூ சிஎம்க்கு. பல பேரோட நம்பிக்கையாக நீங்கள் இருக்கீங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. உங்களை நம்பி நிறைய பேர் நிறைய இடத்துல சவால் விட்ருக்காங்க, விட்டவங்களெல்லாம் காப்பாற்றிடுங்க. கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி சிஎம் செட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் சீரியஸ் இது அடுத்து 20 வருஷம் பேசணும். இப்பயே பேசின்னு தான் இருக்காங்க எல்லோரும். அடுத்து நீ ஃபுல்லாகவே இவர் தான்றாங்க, அடுத்து 3 வாட்டி 4 வாட்டின்றாங்க. காதால் கேட்குறோம், பார்ப்போம். கடவுள் கையில் தான் இருக்குது, உங்களை நம்புகிறோம், அவ்வளோதான். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.